பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இந்த மரத்தை பார்த்தீங்களா? இந்த மரம் எப்படி இருக்கிறது? அது எவ்வளவு பேர் அதை துச்சமாக எண்ணி குத்தினாலும் அது கவலைப்படுவதில்லை. இந்த இலைகளை பாருங்களேன், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் துளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மரத்தினுடைய கிளைகளை பாருங்களேன், எப்படி நம் வெட்டி வெட்டி வீசினாலும் திருப்ப திருப்ப முளைக்கக்கூடிய ஒரு ஆட்களை பெற்றிருக்கிறது. அதனுடைய வேர்களை பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் எதுவுமே இல்லாத போது கூட தண்ணீரை தேடி செல்லக்கூடிய ஒரு அடர்த்தியான வேரை கொண்ட உறுதியான மரமாக இருக்கிறது. பாருங்கள் அன்பர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மரம் தான். ஆனால் அந்த மரம் கிட்ட இருந்து நாம் என்னவெல்லாம் புரிந்து கொள்கிறோம்? வேரிலே இருக்கக்கூடிய உறுதி, கிளைகளிலே இருக்கக்கூடிய ஒரு தைரியம், இலைகளிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி, ஒரு மலர்ச்சி, இதையெல்லாம் நம்முடைய ஆன்மாவுக்கு அதனுடைய பலத்துக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு சாதாரணமான மரம் சொல்லி கொடுக்கிறது அல்லவா? இப்படித்தான் இயற்கையிடமிருந்து அமைதியாக ஒரு இடத்திலே சென்று நாம் யோசித்தோம் என்றால் இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய பல பாடங்கள் பொதிந்து வைத்திருக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இயற்கையும் ஒரு ஆசான் தான் என்பதை நான் பதிவு செய்ய வருகிறேன். இப்போதைக்கு பேச்சாளர் கோவை முகுந்தன்.